மக்கள் செய்தது தவறு அப்படிங்கிறத உணர்கிற காலம் அப்படிங்கிறது வெகு தூரத்தில் கிடையாது. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய நம்பிக்கை, அளவு கடந்த பாசம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வீணாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த அளவுக்கு அதிகமான அந்த நம்பிக்கை இப்படி போனதை நினச்சி எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. தவறான முடிவை எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவு எனக்குமே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன சில விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனில் கவர்மெண்ட் சைடில் நடந்த அந்த பரேடுக்கு விஜயோட ஃபேமிலி அண்ட் கசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக த்ரிஷா மேம் மற்றும் அவருடைய அம்மாவான உமா கிருஷ்ணனோட என்ட்ரி அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு சடனான ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருந்துச்சு. முக்கியமாக இந்த விஷயம் விஜய் சாரோட அப்பா அம்மா இருக்கட்டும், கசினாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத ஒரு என்ட்ரி அதிர்ச்சியை கொடுத்தது அப்படிங்கிறது அவங்களுடைய முகத்திலேயே நல்லா தெரிஞ்சுது. இதையெல்லாம் தாண்டி த்ரிஷா என்ட்ரி கொடுத்த அந்த விஷயம்தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நடிகர்களுமே இதை பற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு சிவகுமார், அதிகா சரத்குமார்லேருந்து, குஷ்பு மேம்லேருந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன அந்த ஒரு விஷயம்தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகுந்த ஒரு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியதாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 டிவிகே ஜெயிச்சிருந்தாலும் கூட 107 சீட்டில் தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கான சுச்சுவேஷனில் மேபி ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டு சேருமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் ஒரு பக்கம். மேபி அவங்க சேர்ந்தா யார் முதல்வராக இருப்பாங்க அப்படிங்கும்போது மேபி சூப்பர் ஸ்டார் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சுக்களும் சில அடிபட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் சார் அவர் அந்த டைமில் மீட் பண்ணது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இது ஒரு புறம் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிவிக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமேலு முதல் ஆளாக அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணணுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆட்சியை ரொம்ப நல்லதாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமேலு தனுஷ் சார் கட்சி ஆரம்பித்த போது அதையும் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. முக்கியமாக அந்த கரூர் இஷ்யூவில் பாதிக்கப்பட்ட 40 குடும்பங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி மிகுந்த விமர்சனம் பண்ணி பேசினது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட ஃபேமிலி தான். முக்கியமாக லதா ரஜினிகாந்த் மேம். இப்படி இருக்க இந்த சுச்சுவேஷனில் தான் அவருடைய டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கினாங்க அவங்களுடைய மனைவி. இந்த விஷயம் எல்லாருக்குமே ஒரு நிம்மதி பொறுமைச்சை கொடுக்குற முன்னாடியே த்ரிஷா மேம் அவங்கள பற்றின ஒரு தவறான ட்விட்டையும் கொடுத்துருந்தாங்க. வயசானா அறிவு இருக்காது போல், எதுக்கு இந்த வயசான காலத்தில் கூட இவ்வளோ ட்ராமா பண்ணணும், உங்களால் முடிஞ்சால் பணத்தை சம்பாரித்து நிம்மதியாக இருக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தரக்குறைவாக பேசியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே த்ரிஷா மேம் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே கொடுத்த என்ட்ரி அதுக்கு மேலே ஒரு பிரச்சனையை சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக விஜய் சாரை பார்த்து ஹேண்ட்ஷேக் பண்ணது, சல்யூட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு எம்பாரசிங்காக இருந்துச்சு. அதை தொடர்ந்து சங்கீதா மேம் இந்த டிவோர்ஸை வாபஸ் வாங்கினதுக்கு காரணம் விஜய் சார் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு கிடையாது, அவங்களுடைய பிளேஸில் யாரையும் அலோவ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த டிவோர்ஸ் கேஸை சேர்த்து வாபஸ் வாங்கியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே வரப்போகிறாங்களா இல்லை லண்டனில் ஸ்டே பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் இன்னமும் கொஷின் மார்க்காகவே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மீறி ஜேசன் சஞ்சய் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கனவாகவே போயிடுச்சு. இந்த டைமில் தான் ரஜினிகாந்த் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கையை வச்சு தான் உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்கள் செய்யணும்னு மனசளவில் கூட நினச்சிடாதீங்க. அந்த நினைப்பை உங்களை அந்த நாற்காலிலிருந்து கீழே தள்ளி விட்டுடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை சொந்த ஆசைகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு தான் ஒரு லீடர் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வர முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியும் படம் நடிக்கிற மாதிரியும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களை மக்கள் வச்சிருக்கிற அந்த நல்ல இடத்துல இருந்து ரொம்ப நாள் தங்க விடாது. அந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக உங்களை நீக்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்காகவும் உங்களை ஃபாலோ பண்ணுற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்காகவும் ஒரு ரோல் மாடலாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்மளை மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லை, உங்களை மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணுற யங்ஸ்டர்ஸ் கிட்ஸ் வரைக்கும் அந்த விஷயம் அப்படிங்கிறது ரீச் ஆகும். நீங்கள் பண்ணுற இன்றைக்கி தவறு அப்படிங்கிறது இன்னையிலேருந்து 20 வருஷம் கழித்து ஒரு ஜென்ரேஷனை பாதிக்கிறதுக்கு விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார்.